ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை போல் இயங்கிட்டு இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை போல். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கரண்ட்டு தேவைப்படுது, எவ்வளோ ஒரு மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஹீட்டரு, ஏசி, ஃபேனு, பல்பு, இப்படி டிவி, அப்படி பார்த்திங்கன்னா பிரிண்டரு, கம்ப்யூட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடையும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை போல் தான் இருக்குது. தொழிற்சாலையாகத்தான் இருக்கிறது. வீடுகள் அனைத்தும் தொழிற்சாலையாக மாறிவிட்டது. அந்த மாதிரி பரபரப்பாக அது ஒரு வீடு அவ்வளோ தூரம் ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தொழிற்சாலையில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்கள, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு சும்மாலாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் அவங்க வேலையை எப்பவும் செஞ்சிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி வீட்டிலையும் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவர்கள் பரபரப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. அதில் எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. ஒரு தொழிற்சாலையில் எப்படி தொழிலாளர்கள் உழைப்பார்களோ அதுபோல் மக்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க. யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு தேவையில்லாமல் பேச மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் பேசிட்டு குறைவாக பேசிக்கொண்டு எல்லோருக்கும் வீட்டில் எப்பவும் பிஸியாக இருப்பதற்கான ஒரு வேலை என்பது வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வீடும் தொழிற்சாலை போல இயங்குகிறது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொழிலாளர்கள் போல வீடுகளில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். தொழிலாளர்களைப் போல ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சாலை போல இது இயங்கி கொண்டிருக்கிறது பரபரப்பாக. வீட்டில் வந்துட்டோமா, அப்போ வீட்டில் உள்ள வேலைகளை தான் செய்யணும். அலுவலக வேலைகளை அலுவலகத்திலே விட்டுட்டு வந்துடணும். அலுவலக வேலையிலையும் வீட்டிலே பண்ணுறாங்க. முழு நேரமும் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பம்னா அங்கேயும் உங்களுக்கு வேலை இருக்குது. அது ஒரு நிறுவனம் தான். குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். தொழிலை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. இப்போ தொழில் செய்கிற இடத்துல போய் நம்ம குடும்பம் நடத்த முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது வீட்டில் வச்சுக்கிட்டு எதுக்காக அலுவலக வேலையெல்லாம் பார்க்குறாங்க மக்கள்? அது மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை அந்த குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அதன் தலைவர் அதை ஒழுங்காக நிர்வகிக்கணும். இது மாதிரி வீட்டில் குடும்பத்தோடு இருக்கும்போது என்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு குடும்பத்தின் தலைவர் யார், அப்புறம் மீட்டிங்லாம் போடணும். வாரந்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் போடணும். என்னென்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்குது, வீட்டில் வச்சு என்னென்னலாம் செய்யணும். அலுவலக வேலையில் அலுவலகத்தில் விட்டு வரணும். பள்ளி வேலைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா பசங்களா, அந்த பள்ளி புத்தகங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு வரணும். வீட்டில் வந்தால் அந்த பள்ளி புத்தகங்கள் எதுவுமே தொடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளி புத்தகங்களை வச்சுட்டு வந்துடணும். பள்ளிக்கூட வேலைகள் பள்ளிக்கூடத்தில் தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் என்கிற நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் விதிமுறைகளை உருவாக்கி நாம் வாழ வேண்டும். அப்போ தான் வீடு என்பது ஒரு தொழிற்சாலை போல் ஒரு தோற்றம் தராது. தொழில் வேறு, குடும்பம் வேறு. வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் குடும்பம், தொழில், விளையாட்டு, அப்படி நிறைய கலைகள், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழிலுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வீட்டையும் ஒரு தொழில் செய்கிற இடமாக மாற்றிவிடக்கூடாது. வீட்டில் வைத்து மென்மையான வேலைகளை செய்ய வேண்டும். வீட்டில்னா நம்ம மென்மையான வேலைகளை தான் நம்ம செய்யணும். ஒரு கதைகள் பேசுகிறது, ஆடல் பாடல், வீட்டை தூய்மையாக பண்ணுற வீட்டு தோட்டம், உட்காந்து கதை பேசுகிறது, அப்புறம் பொழுதுபோக்கு சம்மந்தமானது, இந்த மாதிரியான வேலைகள் தான் ஒரு கணவன் மனைவின்னா வீட்டுக்கு அவங்க காதல் பண்ணணும். அந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்கணும். வீட்டில் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும். அவங்கவுங்க இருப்பெடுத்து அவங்கவுங்களே தூய்மை செய்யணும். இப்படி வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அப்புறம் உட்காந்து எல்லா வேலையும் மென்மையான வேலைகளை தான் வீட்டில் வச்சு செய்யணும். கடினமான வேலைகளை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. அப்போ மனநிலை கெட்டு போயிடும். குடும்பம்னா என்னென்னு தெரியாமல் போயிடும். குடும்பம்னா ஏன் எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போனால் நம்ம ஒரு ஓய்வாக இருக்கலாம், மென்மையான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு அந்த மனநிலை தான். குடும்பம் என்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிற ஒரு இடமாக இருப்பதற்கு. அங்கேயும் போய்ட்டு நம்ம அலுவலக வேலையில் போய் செய்கிறோம் அப்படின்னா குடும்பம் என்பது எங்கே போனாலும் ஒரே மன அழுத்தமாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் வீட்டில் என்ன பண்ணணும், உட்காந்து பேசணும், கற்பனை திறனை ஏதாவது ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும், கதைகள் பேசணும், ஜாலியாக பேசணும், ஏதாவது சுற்றுலா போகிற மாதிரி திட்டமிடலாம், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தின் தலைவர் எல்லாரையும் கண்காணிக்கணும். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், இப்படி உணவு எல்லாம் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். ஆனால் ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணணும். இந்த மாதிரி இப்படி ஒரு குடும்பம் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். தொழிலை தொழில் செய்கிற இடத்துல மட்டும்தான் செய்யணும். வீட்டில் வந்தால் தொழில் எதுவும் செய்யக்கூடாது. வீட்டில் தொழில் செய்கிற எந்த வேலையும் வீட்டில் வச்சு செய்யக்கூடாது.